அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணியத்திற்குரியவர்களே, எவ்வாறு பிரார்த்தனை செய்து நாம் கேட்பதை பெற்றுக்கொள்வது என்பதை பார்க்க இருக்கிறோம். நம்ம பல பேர் பிரார்த்தனை செய்கிறோம், எல்லாமே ஓதுகிறோம். ஆனால் அதில் 100க்கு 90 பேருக்கு அது கிடைச்சாலும் அந்த 10 பேருக்கு ஏன் கிடைக்கல, அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையில் நம்முடைய யூடியூப்பை பார்த்து எதுக்கெல்லாம் ஓதிருக்காங்களோ அது எல்லாமே அல்லாஹ்வுடைய கிருபையில் கிடச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், கல்யாணமாக இருக்கிறாங்க, புள்ள பிறந்திருக்கு, வியாபாரம் சரியாக இருக்குது, சரிங்களா, விட்டு போன கடை திரும்ப கிடச்சிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அதுபோல் சொல்ல முடியாத அற்புதங்கள் நடந்திருக்குது. இது நீங்கள் செய்கிறது தான், வெளியில் யாரும் செய்கிறதில்ல. நீங்களே ஓதி நீங்களே இறைவன்கிட்ட பெற்றுக்கிறது, இறைவன்கிட்ட ஒரு தொடர்பு ஏற்படுத்துவது மட்டும்தான் நம்முடைய வேலை. நீங்கள் யார்ட்டையும் போக தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தொடர்பு நிச்சயமாக உங்கள்கிட்ட இருக்குது. உங்கள் படைத்த இறைவன், சரியா, அந்த உங்களை படைத்த இறைவன், உங்களை கேட்காமையே உங்களுக்கு கண்ணு கொடுத்த இறைவன், உங்களுக்கு கேட்காமையே அனைத்து உறுப்புகளை கொடுத்த இறைவன், உங்களுக்கு கேட்காமையே உங்களை ஹார்ட்டு கொடுத்த இறைவன். அதெல்லாம் மதிப்பு. ஒரு 2 கண்ணுக்கும் ஒரு 100 கோடி ரூபா தரேன்னு யாராவது சொன்னால் நீ கொடுப்பீங்களா? ஒரு 1000 கோடி கொடுப்பீங்களா? லட்சம் கோடி கொடுப்பீங்களா? அப்போ லட்சம் கோடி மதிப்புள்ள பொருட்கள் ஒவ்வொன்றும், அதே மாதிரி ஹார்ட்டுக்கு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. லட்சம் கோடி மதிப்புள்ள பொருட்களை எல்லாம் நினச்சிருக்கான், நீங்கள் கேட்காமலே கொடுத்துருக்குறான். நீங்கள் ஏதோ கொஞ்சம் கேட்கக்கூடிய உலகத்துக்கான லட்சம் கோடியாக கேட்க போகிறீங்க, கேட்க மாட்டீங்க. சும்மா 1 கோடி கேட்பீங்க, அது அதிகம். அதை கொடுக்க மாட்டானா? நிச்சயமாக அல்லாஹ் கொடுக்கும், சந்தேகமே கிடையாது. சரிங்களா? எப்படி கேட்கணும் அதுதான் நான் பார்க்குறோம். நம்ம சொல்லியிருக்கிறோம், இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்ல வர்றோம். நாம் இது மாதிரி நமக்கு ஒரு பொருள் காணா போயிடுச்சு, சரிங்களா, அந்த பொருள் கிடைக்க போயிருக்காண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தோம். இது எப்போ நடந்ததுன்னு சொன்னால், நான் என்னுடைய சிறு வயதில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்பாக நான் சவுதியில் இருக்கும் பொழுது, நான் மக்கா போகும்போது என்னுடைய அக்காமான்னு சொல்லிட்டு இந்த ஐடி கார்டு அது காணா போச்சு. யாரோ என்ன பண்ணால் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, சரிங்களா, அல்லது எடுத்துகிட்டு போனாங்களோ காணா போச்சோ, எனிவே. அப்போது அதுக்கு பின்னாடி நான் என்ன செய்கிறேன், அல்லாட்ட கேட்குறேன், யாரெல்லாம் அது எனக்கு கிடைக்கணும். அப்போது நம்ம ஆஃபீஸில் போய், எங்களுடைய ஆஃபீஸில் போய் கேட்டோம்னா அதுக்கு 2000 கொடுக்கணும். அதே சமயத்தில் ஒரு எங்கள் மேனேஜர் மனசு வச்சாருன்னு சொன்னால் அது ஃப்ரீயாக கிடைக்கும். அப்போது அந்த சமயத்தில் நம்ம ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கான துவா செய்கிறோம். எப்படி துவா செய்கிறது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்பாகவும், சரிங்களா, 100 தடவை ஸலவாத் ஓதிட்டு, லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஓதிட்டு, உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 100 தடவை ஓதிட்டு, அதுக்கப்புறம் யா அல்லாஹ் உன் கிருபையை கொண்டு எனக்கு கிடைக்க செய்வாயாக, அந்த அக்காமான்னு சொல்லக்கூடிய ஐடி கார்டை கிடைக்க செய்வாயாக, ஆஃபீஸ் போன கிடைக்க செய்வாயாக அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், துவா செஞ்சுட்டே வரோம். திரும்ப ஸலவாத் 100 தடவை. இப்போ ஒரு தடவை இது 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு தடவை ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஆஹா, இவ்வளோ நாளுக்கு கேட்டு கிடைக்கலன்னா அழுக ஆரம்பிச்சிட்டேன். அதாவது துவா செய்யும் பொழுது அழுகை வருது. அதை நினைத்து கொண்டு அழுதுட்டு துவா செஞ்சுட்டு நம்ம இஷ்ராக் தொழுதுட்டு வெளியே வரும் பொழுது அங்கே ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் நிற்கிறார். யதார்த்தமாக அங்கே ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அங்கே ஆஃபீஸ் எல்லாம் ஒரே இடம் தான் இருக்கும், அது ஆர்மனில் இருக்கும்போது, நாங்கள் இருக்கும்பொழுது. அப்போ என்னை பார்த்து அவர் கேட்குறாரு, 3 மாதத்துக்கு முன்னாடி நீ இந்த ஐடி கார்டுக்கான இப்போ லெட்டர் கொடுத்தியே, அதுக்கப்புறம் நீ திரும்பி கேட்கலையேன்னு கேட்டார். இல்லை, எனக்கு கிடைக்கல அப்படின்னு. நீ நாளைக்கு வா, இன்றைக்கி வா. அவர் இன்றைக்கி சொல்கிறார், இன்றைக்கி வா, நான் திரும்ப உனக்காண்டி சிபாரிசு செய்கிறேன் அப்படிங்கிறார். எனக்கு ஆச்சரியமாக போகுது. ஏன்னா நம்ம அழுது கேட்கும் பொழுது உடனடியாக என்ன செய்யுது, இறைவன்கிட்டேருந்து அந்த ரிப்போர்ட் வருது. அல்லாஹ் வர வைக்கிறான். அவர் வாயில் என்ன செய்ய கேட்குறாரு. அதேமாதிரி எனக்கு மனசில் உறுதி வந்துருச்சு, இன்றைக்கி கிடைக்கும்ட்டு. அதேமாதிரி போகிறோம், லெட்டர் தர்றாரு, கொடுக்குறோம். உடனே மேனேஜர் சைன் பண்ணுறாங்க. 3 நாளில் என்ன செய்யுது, நமக்கு 2000 நம்ம கொடுத்து வாங்க வேண்டியது அவங்க புறத்திலிருந்து ஃப்ரீயாக கிடைக்கிது. இதுதான் மெத்தேடு. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். நம்ம சொல்லியிருக்கிறோம், இது ஓதும் சொல்லியிருக்கிறோம். அது ஓதும் பொழுது எப்படி ஓதணும், அதுதான் முக்கியம். எப்படி ஓதணும்னு சொன்னால், உள்ளம் அதை உணர்ந்து உருகி உள்ளத்தில் அதை நினைத்து அழுது அல்லாட கேட்கணும். எப்படி தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும்ட்டு. அழுங்க, அல்லாட்ட கேளுங்க. எதாக இருந்தாலும் அல்லாட்ட அழுது கேட்டிங்கன்னா நிச்சயமாக அல்லாஹ் நிச்சயமாக தர சந்தேகமே கிடையாது. ஆகவே இப்போ யாரெல்லாம் ஓதிக்கிட்டு இருக்கீங்களோ, இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலில் அலீம் 100 தடவை, லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுக்கு என்ன தேவையோ அதை 100 தடவை கேட்டு என்ன செய்யுங்க, அல்லாட்ட நீங்கள் அழுது கேளுங்க. அவர் திரும்ப ஸலவாத் 100 தடவை ஓதுங்க. கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். என் வாழ்க்கையில் கிடைச்சிருக்கு, அதனால் பகிர்ந்து கொள்கின்றேன்
எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருடைய ஹாஜை நிறைவேற்றுவானாக. கண்ணியத்திற்குரிய புதுசாக வரக்கூடியவங்க பாருங்கள், வலது பக்கம் சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும், சிவப்பாக இருக்கும். அதை அழுத்துனீங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் அழுத்தினா 3 பெல் பட்டன் வரும். அது மேலே உள்ள ஆளுங்கிற பெல் அழுத்துனீங்கன்னு சொன்னால் நாம் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ஆகவே புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. ஏன்னா அது எங்களுக்கு இன்னும் ஆர்வத்தை கொடுக்கும். ரெண்டாவது இடது பக்கம் பாருங்கள், பிரைட் கேபிகே பயான் போட்டிருக்கோம், சரிங்களா, தமிழ் பயான் சொல்லிட்டு. அது நீங்கள் தொட்டிங்கன்னு சொன்னால் நம்முடைய அத்தனை வீடியோ வந்துடும். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிரச்சனைக்கும், குழந்தைக்கு ஜின் சைத்தான பிரச்சனைக்கு, கல்யாண தடங்கள், வருமானத்துக்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு பிரச்சனைக்குமே என்ன செஞ்சுருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. அதை பார்த்து அதை முறைப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா பிரச்சனைக்குமே குர்ஆனை கொண்டு தீர்வு காண முடியும். எது சில கேஸுகள், அதாவது பல வருடமாக நடந்து கொண்ட கேஸெல்லாம் இந்த திக்கரை கொண்டும் துவாவை கொண்டும் நினச்சிருக்கு சரியாயிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அதனால் நம்ம கையில் அல்லாஹ் தஆலா ஒரு சக்தியை கொடுத்துருக்குறான். அது நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறோம், அவ்வளோதான். எல்லாட்டுமே இருக்குது. அல்லாஹ்வுடைய தொடர்புங்கிறது உங்களை படைத்த அல்லாஹ் நீங்கள் கேட்ட இல்லைன்னு சொல்லிடுவானா? அல்லாஹ் சொல்கிறான், வகான ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்கிட்ட கேளுங்க தர்றேங்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே. நம்ம கேட்கல. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படி நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டு எல்லாத்தையும் பெற்றுக்கலாம். அதுக்கு அதோடு சேர்த்து நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். எப்படி 5 நேரம் தொழுகிறது, 5 இஸ்லாமிய கடமைகளை சரியாக செய்து கொள்வது, காலை மாலை தஸ்பீஹாத் 3ஆம் கலிமா 150 தடவை, 4ஆம் கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 150 தடவை, லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் 100 தடவை. அப்புறம் இஸ்திஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் ஒரு 100 தடவை, லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 150 தடவை. இது காலை மேலே ஓதிட்டு வாங்க. இது பெரிய பரக்கத், சரியா? எல்லா முஸ்லிமத்தையும் தடை செஞ்சிடும். அது மாத்திரம் இல்லாமல் ஜின்னி ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹ்வோட ரஹமத் இறங்கிக்கிட்டே இருக்கும். அதனால் இதை விடாமல் செய்யுங்க. குர்ஆனை காலையில் 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம் விடாமல் ஓதுங்க. குர்ஆன் ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில் குர்ஆன் ஓதுறதுக்கு நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு 98 40 92 59 49 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசியிருப்பீங்கன்னா உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க, சரிங்களா? அதே மாதிரி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, எல்லா கடமையும் சரியாக செய்யுங்க. இதெல்லாம் குறை வைக்காதீங்க. உங்கள் கையை கொண்டும் உங்களை நாக்கை கொண்டும் யாருக்கும் எந்த தீங்கு நினச்சிடாதீங்க. ஏன்னா ₹1 மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் ஒரேட்ட ஒப்படைச்சிருங்க. ஏன்னா அது போதும் நரகத்தில் போவதற்கு. எல்லாரும் சரி செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை எல்லாமே சரி செய்து கொள்ளுங்கள். எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி விபச்சாரம் செய்கிறது, குடிக்கிறது, சூதாடுறது, வட்டி வாங்குறது, செய்வினை செய்கிறது, இதெல்லாம் முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா இது நம்மளை அழிவில் கொண்டு போயிடும். நம்மளையே அழிக்கக்கூடிய விஷயம் தான் இது. ஆகவே இதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இந்த உலகத்தில் வந்த நோக்கமே அல்லாஹ்வுடைய அருளை பெற்று சொர்க்கம் போவதற்கு தான். நரகம் வந்து நெருப்பு, சொர்க்கங்கிறது ஒரு பெரிய அரசன் கிடைப்பதை விட 100 மடங்கு அதிகமான ஒன்று. ஆகவே ஒரு புத்திசாலி யார்? நெருப்பை விட்டு பாதுகாக்கப்பட்டு இந்த சொர்க்கத்துக்கு போவோம் தான். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடிய தன்மைக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் உபதேசிவானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.